ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப தள்ளி தள்ளி நான் வீடியோஸ் போடுறேன். எனக்கு என்னென்னா கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்குது சில விஷயத்தினால, என்னோடய பர்சனல் விஷயத்தினால. அதனால் ஹாப்பியாக என்னால் வீடியோஸ் போட முடியல. ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். லாஸ்ட்டு டிசம்பர் 19 என்ன ஆச்சுன்னா, கோயிலுக்கு போயிருந்தேன். பாரிஸில் காளிகாம்பாள் டெம்பிள். எவ்ரி அமாவாசைக்கு நாங்கள் அங்கே போயிடுவோம் ஃபேமிலியாக. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட்டு மந்த்து போயிருந்தோம். போயிட்டு நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. ஸோ என்ன மெசேஜ் பார்த்தா, இந்த மாதிரி நீங்கள் நோ என்ட்ரியில் போயிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு ஃபைன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்தது. சரி, ஓகே, அது என்னன்னு சொல்லி எனக்கு தெரியலை. எனக்கு ஃபஸ்ட் டைம் அது வந்திருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, டிராஃபிக் போலீஸ் நம்ம பேமெண்ட் வாங்குகிற இடம், சில இடம்லாம் தெரியும்ன்ட்டு ஒரு 2-3 பேர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணால் சில ஷாப்ஸை சொல்கிறாங்க. ஸோ அந்த ஷாப்பில் போயிட்டு ஏதோ ஆப்பு மாதிரி இருக்குது, அது மூலயமா நீங்கள் பே பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது பேமெண்ட் ஆகலை. சரி, அது என்ன பிரச்சனை, இதை எப்படி தான் நான் சார்ட் அவுட் பண்ணுறது சொல்லி இன்னொரு போலீஸ்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் அடையாரில் போலீஸ் ஸ்டேஷன் போங்க, அங்கே இந்த பேமெண்ட் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் அந்த அடையார் போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்கும்போது, அந்த மெசேஜை பார்த்துட்டு, அந்த மெசேஜ் ஒரு வாரம் 7 டேஸ்லேருந்து 10 டேஸ்க்கு அப்புறம்தான் அதுக்கான ரெசிப்ட் நம்பர் வருமா. அந்த ரெசிப்ட் 7 நாள் அவங்க கணக்கு வச்சுக்கிறாங்கங்க. அதாவது நான் தப்பாக போகல, நான் கரெக்டாக போகிறேன் அப்படின்ற ஏதாவது நம்ம சைட்லேருந்து நம்ம ஏதாவது சொல்கிறதா இருந்தால் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த 7 நாள் போல் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம சைடில் எதுவும் தப்பு இல்லைன்னா நம்ம அதை சொல்லிடலாம் போல் இருக்குது. பட் இது எனக்கு கிளாரிட்டி இல்லை. ஆனால் அவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே சொன்னாங்க, இப்போ அந்த காளிகாம்பாள் டெம்பிளில் கேமரா வச்சுட்டாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக ஷூட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இது எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக, சரி என்ன பண்ணுறது தெரியல. பேமெண்ட் பண்ணுறேன்னதுக்கு ரெசிப்ட் நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் பே பண்ண முடியும், உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நீங்கள் ரெசிப்ட் நம்பர் வந்ததுக்கப்புறம் பே பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்லுங்கள். சரி, நான் என்ன செஞ்சேன், 1 வீக் கழித்து எனக்கு கரெக்டாக மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி ரெசிப்ட் நம்பர் அப்படின்னு மெசேஜாக வருது. எல்லாமே நம்மளோட ரிஜிஸ்டர்ட் நம்பர், நம்ம பைக்கோட எந்த நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த நம்பருக்கு மெசேஜ் வருது. ஸோ திருப்பி அதை எடுத்துகிட்டு அதே அடையார் போலீஸ் ஸ்டேஷன் நான் போனால் அங்கே டிராஃபிக் ஆஃபீஸ், டிராஃபிக் பேமெண்ட்டுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் தனியாக இருக்குது, அங்கே பேமெண்ட் நம்ம பண்ணலாம். அங்கே திரும்ப போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நம்பரை போட்டு செக் பண்ணால் 2000 ருபீஸ் வந்திருந்ததுங்க. எனக்கு ஷாக்காக இருந்தது. எதுக்கு 2000 ருபீஸ் சார் அப்படி சொல்லி கேட்டதுக்கு, இல்லைம்மா 2 இடத்துல கேப்சர் ஆகிருக்கும், நீங்கள் 2 இடத்துல ஒன் வேயில் போயிருப்பீங்க, கிடையவே கிடையாது, நான் கரெக்டாக போனேன், நான் மெயின் ரோடில் தான் போனேன், உள்ளே போனதுக்கு வேணால் நீங்கள் சொல்கிறீங்க காளிகாம்பாள் டெம்பிள், அதெல்லாம் ஒரு குட்டி குட்டி ஸ்ட்ரீட்டு தான், அதுக்கு எதுக்கு கேமரான்னு சீரியஸாக எனக்கு தெரியலை. நான் ஆல்மோஸ்ட் 4 to 5 இயர்ஸாக நான் அந்த டெம்பிள் போயிட்டுருக்கேங்க ரெகுலராக எவ்ரி மந்த்து. ஆனால் இது ஃபஸ்ட் டைம் எனக்கு இது மாதிரி நடந்திருக்கு. ஸோ 2000 எதுக்கு வந்ததுன்னதுக்கு, இல்லை மேடம் நீங்கள் அப்படி அப்புறம் இல்லை நீங்கள் செக் பண்ணி எனக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணால் 11:16க்கு நான் உள்ளே போகும்போது ஒரு கேப்சர் பண்ணிடுச்சு. எல்லா ஃபஸ்ட்டு கேப்சருக்கு 500 ருபீஸுங்க பேமெண்ட்டு. நான் போயிட்டு வெளியில் 11:56க்கு திருப்பி வண்டி எடுத்துகிட்டு வெளியே வரும்போது ஒரு கேப்சர் பண்ணி போட்டுச்சு. செகண்ட் கேப்சருக்கு 1500 பேமெண்ட். ஸோ டோட்டலாக 2000 ருபீஸ் பேமெண்ட்டுங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு, சார் இது நியாயமா, இது கரெக்டாக, ஒரு கோயிலுக்கு போனதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டாக சொல்லி நான் கேட்டேன். அப்போ ஒரு டிராஃபிக் போலீஸ் உள்ளே இருந்தார், போலீஸ் எதுவும் சொல்லலை, டிராஃபிக் போலீஸ் உள்ளே இருந்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, ஆக்சுவலாக அப்படி எடுக்கக்கூடாது, அப்படி வராது, ஒருத்தருக்கு ஒரு பேமெண்ட்டு தான் ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டார். ஸோ அப்போ நான் கேட்டேன் போலீஸ்க்கு, சார் இது என்ன சார், என்ன பண்ணட்டோன்னா நீங்கள் எக்மோர் போயிடுங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி டிராஃபிக்கான பிரச்சனைக்கெல்லாம் எக்மோரில் நம்ம கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது இல்லையா, தினத்தந்தி பக்கத்தில், அங்கே தான் இதுக்கான சொல்யூஷன் பண்ணி தராங்க.
ஸோ கமிஷனர் ஆஃபீஸ் இன்றைக்கி மார்னிங் நான் வந்து 11 o'clock வந்து எக்மோருக்கு கமிஷனர் ஆஃபீஸு 7th ஃப்ளோருக்கு போனேன். உள்ளே போகும்போதே நம்மளை செக்கிங் பண்ணி அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்ணி திருப்பி உள்ளே போய் ஒரு நம்பருக்கு டயல் பண்ணி அவங்க ஃபோட்டோ எடுத்து உள்ளே சென்ட் பண்ணுறாங்க. திருப்பி லிஃப்ட்டில் அங்கே போய் திருப்பி உள்ளே போகும்போது அந்த ரெசிப்டை காமிச்சு உள்ளே போயிட்டு ஆப்போசிட்டில் லிஃப்ட் இருந்தது. அந்த லிஃப்ட்டில் 7th ஃப்ளோர் போனதும் நம்ம உள்ளே போகணும். அங்கே டிராஃபிக் இருக்குதுன்னு சொல்லி கடைசியில் கார்னரில் உட்காந்துருக்காங்க. அவங்கக்கிட்டேயும் போய் கேட்டேன், இது நியாயமா? நான் இவ்வளோ தூரத்துலேருந்து வரவேன். நான் 11 o'clock வீட்டிலேருந்து புறப்பட்டு நான் இங்கே வந்திருக்கும் போது பாருங்கள் 12:40 ஆகுது. 1.5 hour நான் இங்கே வர்றதுக்கு. இதெல்லாம் எனக்கு தேவையா மேம்? ஒரு கோயிலுக்கு போனதுக்காக எனக்கு கேன்சல் பண்ணி கொடுங்கன்னதுக்கு அந்த 1500 தப்பு தான், பை மிஸ்டேக்கில் வந்து ஆயிருக்கு, நான் கேன்சல் பண்ணி தரேன். ஆனால் 500 கேன்சல் பண்ண முடியாது, நீங்கள் வந்து அது பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி. ஒரு நிமிஷம், பேக் எடுக்க தான் போனேன், ஒரே ஒரு செகண்ட். நான் உங்களுக்கு அந்த ரெசிப்ட், நான் இன்றைக்கி பேமெண்ட் பண்ணதுக்கான ரெசிப்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ₹500 பேமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேங்க. ஸோ நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நான் பட்ட கஷ்டம் மாதிரி வேறு யாரும் பட வேணான்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டும்தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக இந்த வீடியோவை போடுறேன். யாராவது அதான் சொல்கிறேனே, என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னால் ஒரு சின்ன ஹெல்ப்னாலும் நான் சந்தோஷப்படுற கேரக்டர். ஸோ அதனால் வந்து ஏற்கனவே நான் போட்ட வீடியோஸ்க்கு லாஸ்ட்டாக என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும் போது கூட, இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்ன அந்த டேப் போட்டேன் நல்லா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் எக்மோர் போய் நான் சொல்லும் போது நான் கோயிலுக்கு போய் எனக்கு வந்திருக்குன்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அவங்களே சொல்லிட்டாங்க காளிகாம்பாள் கோயிலா. அப்போ என்னாலேயே புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அன்னைக்கு அப்படி, ஏன்னா எவ்ரி அமாவாசைக்கும் அங்கே வந்து செம்ம ரஷ் இருக்குங்க. அப்போ எவ்வளோ பேருக்கு இந்த பேமெண்ட் விழுந்திருக்கோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் பாரிஸ்க்கு யாராவது அந்த காளிகாம்பாள் டெம்பிள் அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா, காளிகாம்பாள் டெம்பிளுக்கு ஸ்ட்ரீட் போகிறது, அந்த ஸ்ட்ரீட் நேம் நீங்கள் இதில் கூகுளில் போட்டிங்கனாலே வரும். அந்த ஸ்ட்ரீட்குள்ளே போகிறீங்கன்னா தயவுசெய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. எங்கேயாவது நோ என்ட்ரி போர்டு இருந்தால் போகாதீங்க. அதே மாதிரி அந்த கோயிலுக்கு பக்கத்தில் போகிற இடத்துல ஒரு பேரிகேடு இருக்குது, அந்த இடத்துக்கிட்ட வண்டி எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அதுக்கு வெளியிலேயே எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு போயிடுங்க. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்லணுன்றத எனக்கு தோணுச்சு. நான் இன்றைக்கே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நான் இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொன்னதில்லை. என்னோடய சரௌண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்பாக இருக்குன்றதுக்காக தான் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது யாருக்காவது ஹெல்ப்பாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி இதை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய். ஸோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச், பாய்.